Mother India, welcome all the distinguished members of the press media to the press conference of a life-saving treatment that was done on a 68-year-old female who had a combination of heart attack and stroke together. Now I welcome. Good morning to all. Welcome to MG Malar again. You hear properly? This is our team today. We have our distinguished senior cardiac interventional cardiologist, Dr. Manohar sir, and we have the full neurosciences department, Dr. Karthikeyan, interventional neurologist, and Dr. Sai Prashant. So this is a rare case where Madam 68-year-old gentlewoman had presented to us with both stroke and a cardiac problem. So we wanted to inform you all about this so that we know that what heart attack கேள்விப்பட்டிருக்கீங்க. ஹார்ட் அட்டாக்ல ஆன்ஜியோ பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 20 to 30 இயர்ஸ் இது எல்லாருக்கும் தெரிகிற விஷயம். ஹார்ட் இமீடியட்டாக பெயின்னாலே ஒரு மருத்துவமனைக்கு போயிடுவோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக 0.009% அந்த அளவுக்கு ரேரான கண்டிஷன் என்னென்னா, இதயத்துக்கும் மூளைக்கும் ஒரே டைமில் பிளாக் வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சினாரியோஸும் இப்போது நம்மளோட சுச்சுவேஷன்ஸில் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் இது ஒரே ஆளுக்கு ஒரே டைமில் வரதுக்கான சான்சஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப ரேரான சுச்சுவேஷன். பட் அந்த ரேரான சுச்சுவேஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் ஹேவ் கம். என்னன்னா, மூளைக்கு ரத்தம் போகிறது பிளாக் ஆகிட்டா, ஹார்ட்டுக்கு பிளாக் ஆகிடுச்சா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரெயின் செல்ஸ் சீக்கிரமாக இறக்க ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் கார்டியாலஜிஸ்ட்கிட்டையும் நியூராலஜிஸ்ட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எது ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக எப்படி நம்ம ஹார்ட்டுக்கு ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுறோங்க, அதே இதை பிரெயினுக்கும் ஆன்ஜியோபிளாஸ்டியும் ஸ்டென்டிங்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, பிரெயினுக்கு ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கு போகிற பேசேஜ் இப்போ எப்பயுமே இப்போ நீங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா, ஒரு ரோட்டில் எல்லா டிராஃபிக் வண்டி எல்லாமே போயிட்டு இருக்கு. அதில் மேஜராக போக வேண்டிய நேஷனல் ஹைவேல திடீர்னு பிளாக் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகும். அதே மாதிரி மேஜராக ஹார்ட்லேருந்து மூளைக்கு போகிற ரத்த குழாய் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அந்த பிளாக் நம்ம எடுத்தால் தான் அவங்களுக்கு ரத்தம் சீராக போக ஆரம்பிக்கும். அந்த முன்னாடிலாம் இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பயுமே மூளையை பொறுத்த வரைக்கும் அறுவை சிகிச்சை பெரிய ஆப்ரேஷனால பயந்துருவாங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு பெரிய ஆப்ரேஷன் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே இருக்கணும், நம்மளால அதை தாங்கக்கூடிய அளவுக்கு, அதுவும் எஸ்பெஷலி வயசானவங்களால அதை தாங்க முடியுமான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்னால நிறைய பப்ளிக் மோர் ட்ரீட்மெண்ட் மேலே ஒரு பயம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி விஷயம் பயமே தேவையில்லை. எப்படின்னா, ஒரு பின்ஹோல் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவோம். பெரிய காம்ப்ளிகேட்டடான நியூரோ இஷ்யூஸ் எல்லாமே ஒரு சின்ன நீடில் வழியாகவே நம்ம அதை ட்ரீட் பண்ணலாம். ஸோ இந்த பேஷண்ட்டில் அந்த பிளாக்கை எப்படி எடுத்தோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோவும் நாங்கள் அங்கே நடந்த ஒரு வீடியோவை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணலாம். யா ஸ்டாப். இன்னொரு என்னென்னா, நிறைய டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட தலை சுத்தலும் இதுவும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருந்தது. என்னென்ன ஆன்ஜியோ எடுத்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 90% அங்கே பிளாக் ஆகிருந்தது. என்னன்னா, ஆன்ஜியோபிளாஸ்டி மட்டும் பண்ணோம் என்ன ஆகும்னா, திருப்பியும் அந்த கொலஸ்ட்ரால் பிளாக் நேரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்டென்ட் வச்சுட்டோம்னா தட்ஸ் அ பெர்மனன்ட். இவங்க 26 வயசு மேடம் முடியாமல் வெற்றிடனாக தான் இருந்தாங்க. கண்டிஷன் பிகாஸ் ஆஃப் தலை சுத்தல், அவங்க நடக்க முடியாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு இசிஜி எக்கோ பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு தேவையான டெஸ்ட்டை உடனே பண்ணோம். ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தா அதில் தலைக்கு போகிற ரத்த குழாயில் ரைட் சைடிலும் பிளாக் இருந்துச்சு, ஹார்ட்டுக்கு போகிற 3 ரத்த குழாயிலையும் பிளாக் இருந்துச்சு. ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷனும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 30% சர்வைவல் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஹை ரிஸ்க். இந்த பேஷண்ட்டுக்கு மெடிக்கலாக மேனேஜ் பண்ணுறதும் கஷ்டம்.
ஒன்லி இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர் அர்ஜென்சியாக எமர்ஜென்சியாக பண்ணாதான் அவங்களுக்கு ரிகவரி பண்ண முடியும். ஸோ இமீடியட்டாக ஆடியோ டீம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ப்ரொசீஜர் வித் ஹை ரிஸ்க். ஸோ ஒன் பஞ்சர் த்ரூ தட் கரோட்டிட் ஸ்டென்டிங் பண்ணிவிட்டு ஹார்ட்டு போய் செக் பண்ணி ஹார்ட்டுக்கு 2 ரத்தக்குழாய் தட் இஸ் 3 ரத்தக்குழாயில் ஆரம்பத்திலேயே ரத்தக்குழாய் அடைப்பு இருந்துச்சு, அதை அடைப்பை எடுத்துட்டு ஸ்டென்ட் பண்ணணும். ரெண்டாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற ரத்தக்குழாய்க்கும் மிட் பார்ட்டில் அடைப்பு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு ஸ்டென்ட் பண்ணல பிளாஸ்டிக் பண்ணணும். அதில் நல்ல ரத்த ஓட்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. செகண்ட் டே அவங்களுடைய ஹார்ட் ஃபங்க்ஷன் 30லேருந்து 45 இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. இதை 2 கேரட்டுக்கும் இதுவும் ஒரே டைமில் பண்ணி தனித்தனியாக வந்து கீழே விழுந்துட்டே இருப்பாங்க. அவங்களால நிற்க முடியாது, எப்படியும் ஒரு தள்ளாட்டத்தோடயே இருப்பாங்க. இப்போ ஷீ இஸ் ஏபிள் டு வாக் கான்ஃபிடென்ட். ஸோ இவங்களுக்கு அந்த கேமரா